சந்தோஷ், எனக்கு இப்போதைக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான். எக்காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. ஒருவேளை அப்படி நின்னு போச்சுன்னா என்னால உயிர் வாழவே முடியாது. வாழ்க்கையில ஒவ்வொரு தடவையும் அவமானப்படுற மாதிரி ஒவ்வொரு முறையும் மனமேட வரைக்கும் போய் கல்யாணம் நின்னு போயிட்டே இருந்தா வெளியில இருந்து பாக்குற எல்லாருமே என்ன ராசி இல்லாதவன்னு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம உன் அண்ணன் சிவாவை என் மனசுக்குள்ள ஹஸ்பண்டாவே நினைச்சு நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதுலயும் இந்த கொஞ்ச நாள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு அத்தைய விட உன் மேலதான் நம்பிக்கை ஜாஸ்தியா இருக்கு சந்தோஷ். அந்த சக்தி மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவாளோன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னடானா அதே மாதிரி நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பதட்டத்துல என்னால எதுவுமே யோசிக்கவே முடியல சந்தோஷ். நீதான் இந்த நேரத்துல எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சந்தோஷ். அனிதா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு ரியாக்ட் பண்ற? இது எல்லாமே ஒரு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண விஷயம் தானே. அந்த சக்தி அங்கிருந்து தப்பிச்சாலும் அவளால ஒன்னும் கட்ட முடியாது. தப்பிச்சு அவ எப்படியும் அந்த பைத்தியக்கார யூனிஃபார்ம்ல தான் சுத்திட்டு இருப்பா. தேடி பிடிச்சு கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தா அதிகபட்சமா அவளால அது மட்டும் தான் அனிதா பண்ண முடியும். விடிஞ்சாதான் நீ இன்னும் அதிகமா பதட்டப்படணும். விடியறதுக்கு முன்னாடியே அந்த சக்தியை நைட்டோட நைட்டா நானே களத்துல இறங்கி பசங்களை வச்சு முடிச்சிடுறேன்.